அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இப்போ இருக்கிற காலத்தில் வந்து தமிழக அரசியலில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இடையில சொல்லிட்டு இருந்தாங்களே, தலைமைக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப ஒரு இடம் இருக்குது, அந்த இடைவெளி இருக்குது, இங்கே வந்து தலைமை வந்து ஒரு வெற்றிடம் இந்த இடத்துல வந்து காலியாக இருக்குது தமிழக அரசியலில் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது எல்லாமே போய் இது எல்லாத்தையும் வந்து தீர்க்கிற அளவுக்கு, இதை எல்லாத்தையும் சமப்படுத்துகிற அளவுக்கு சொல்லப்போனால் இவர்களையெல்லாம் விட மிக சிறந்த ஒரு தலைமை இந்த மண்ணில் இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் அண்ணன் சீமான் அவர்கள். என்னடா நீ போகிற போக்கில் இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். போகிற போக்கில் சொல்ல அந்த அரசியல் போகுது பாருங்கள், அந்த போக்கை பார்த்து நான் அதை சொல்கிறேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரசியலில் யார் யாரெல்லாம் எதிர் துருவமாக நின்னாங்களோ அவங்க எல்லாம் இன்றைக்கி ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த கட்சி அந்த கட்சி, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட்டு, விசிக, திமுக, அதிமுக, உண்மையிலே அதிமுகவும் தான், அதிமுக, இவங்க யாராக இருந்தாலும் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒருத்தனை எதிர்க்கிறாங்க, ஒரே ஒருத்தன் தத்துவத்தை எதிர்க்கிறாங்க, ஒரே ஒரு கட்சியை வந்து எதிர்க்கிறாங்க, அந்த கட்சி வளர்ந்துடவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அது எந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். மனசாட்சி இருந்தால் நீங்கள் தொட்டு சொல்லுங்கள், உண்மையிலேயே நீங்கள் உங்களுக்கு உணர்ந்துருப்பீங்க, உங்களுக்கும் தெரியும். ஒன்று துரோகியாக இருந்தால் சொல்ல மாட்டீங்க, அப்படி இல்லை இந்த இனத்துக்கு எதிரியாக இருந்தாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் இந்த கட்சி சார்ந்தவராக இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த மண்ணுக்காக மக்களுக்காக முழுமையாக அவன் நிற்கிறான் அப்படின்றத நீங்கள் எட்டி நின்றுனாச்சும் பார்த்து உணர்ந்தவங்க இருந்தீங்கன்னா உறுதியாக சொல்லுவீங்க, அண்ணன் சீமான் தான் இந்த மண்ணுக்கு சரியானவன், இந்த களத்துக்கு சரியானவன், இது வரைக்கும் இது போல் ஒரு ஆள் நம்ம வந்து இந்த மண்ணில் கிடைக்கல அப்படிங்கிறத இதை நீங்கள் பார்க்குற நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி தாங்க தொடர்ந்து வந்து அண்ணன் சீமான் மேலே வந்து மிகப்பெரிய விமர்சனம் மட்டும் இல்லாமல், தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்று பொம்பளை அழைச்சிட்டு வந்துடுவாங்க, அப்படின்னு வச்சுக்கோங்க பொருளை அழைச்சிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா எப்படி ஆனாலும் சீமான் வந்து வீழ்த்தி ஆகணும். ஏன் சீமானை வீழ்த்தி ஆகணும், அதை வந்து நம்ம வந்து நுட்பமாக பார்க்கணும். சீமான் இந்த களத்தில் இருக்கிற வரைக்கும் இவங்க சொன்னது என்னென்னா, அரசியலில் நிரந்தர எதிரியும் அல்ல, நிரந்தர நண்பர்களும் அல்ல. இதை வந்து அவங்க மட்டும் சொல்லலை, இன்றைக்கி புதுசாக வந்துருக்கிறாரு பாருங்க, நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் கட்சி நடத்துகிறவர், இந்த ஃபேஸ்புக்கில் கட்சி நடத்துகிறவர், அதே போல் வந்து இந்த வீடியோ காலெல்லாம் வந்து கூட இந்த திருஷாமரை கையாட்டிலாம் பேசுனாங்கல்ல நம்ம விஜய் அவர்கள் மேற்கொண்டு அப்படி தான். எப்போதும் அரசியலில் வந்து எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது தான். இது போல் யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த திராவிடத்தை வந்து ஏற்றுக்கிட்டவங்க, அல்ல வந்து திராவிடத்தை ஏற்றுக்கிட்டு எப்படியாவது தமிழர்கள் இந்த மண்ணில் வந்து எந்திரிச்சே வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க தான் இதை வந்து எடுத்து வைக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் வந்து அண்ணன் சீமானின் தத்துவமும் நாம் தமிழர் கட்சி அரசியலும் மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நல்லா உணர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் உண்மையாகவும் இருக்கும். ஏன் அப்படி வந்து இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாருங்கள், நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படி சொல்லிட்டு, இப்போ 2014 தேர்தலில் ஒரு எடுத்துக்காட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம ஐயா வைகோ இருக்கிறாங்கல்ல, அதாவது வேறு இந்த புரட்சி புயல் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகும்போது ஒரு 6 பேர் வந்து காவு வாங்கிட்டு வந்தவர், இப்போ கூட அதுக்கப்புறம் திருப்பி எந்த கடல் தண்ணியில் வந்து சத்தியம் பண்ணாரோ இனிமேல் வந்து ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு அவங்க கட்சியிலேயே போய் தன் மகனுக்கு தன் வாரிசுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாருல, அந்த புரட்சி புயல் ஐயா வைகோ அவர்கள் 2014 இது மோடி மாடல், அதாவது குஜராத் மாடல், மோடி அரசு தான் இந்தியாவுக்கே தேவை அப்படின்னு சொல்லி இதே தமிழ்நாட்டில் பரப்புரை பண்ணாரா இல்லையா? பண்ணார்ல. அதே போல் திமுகவை எவ்வளோ விமர்சித்து வந்து பேசினார், ஆனால் திருப்பி அதே திமுகவில் போய் சேர்ந்தார். எதை வந்து எதிர்த்து சேர்ந்தார்? பிஜேபி என்னமோ வரைய விட மாட்டாராம். அப்போ 2014 நீங்கள் சொன்னது குஜராத் மாடலை போல, குஜராத்தை போல சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டையும் ஆக்குவதற்காக, இந்தியாவையும் ஆக்குவதற்காக பிரதமர் மோடி அவர்கள் ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுனது, அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் பேசுனது, அது எல்லாம் பொய்யா? அல்லது உங்களை நம்பி நீங்கள் தான் சிறந்தவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா மக்கள், அது பொய்யா? இந்த கேள்வியெல்லாம் யார் கேட்பாங்க, எப்போ கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் வருகைக்கு பின்னாடி தான். இதே அண்ணன் சீமான் இந்த களத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இதெல்லாம் செஞ்சதெல்லாம் ஆமாங்க அதெல்லாம் சரிதாங்க, தேர்தல் அரசியல்லாங்க அப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஊற்றுவீங்க பாருங்கள். ஊற்றி நல்லா வச்சு தோசைகளை தேய்ச்சி அது பேர் சொல்லுவீங்க, இது பேர் இட்லி அப்படிம்பீங்க. ஆமாங்க நாங்கள் நம்பணும். அப்போ தான் எங்கள் அக்கா, எங்கள் அப்பன், எங்கள் ஆத்தா இதெல்லாம் அப்போ தான் நம்பிச்சு, அப்படி தான் நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம். எது வரைக்கும்? அண்ணன் வருகைக்கு முன்னாடி, அதாவது தேர்தல் அரசியலுக்கு வருகைக்கு முன்னாடி 2009 காலகட்டத்துக்கு முன்னாடி
அது எப்போ மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009க்கு அப்புறம் நாங்கள் யாரெல்லாம் தலைவர்கள் என்று நினைத்தோமோ அவர்களெல்லாம் தலைவர்கள் அல்ல, தரகர்கள் அப்படின்னு சொல்லி அந்த தரகர்களின் முகத்திரை கிழிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள். சரி, வந்த கையோடு இப்படிலாம் பேசுகிறான்டா ஒருத்தன். எப்பயும் வந்து ஒரு கண்ணுக்குட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது காலை வயிற்றுலேருந்து பிரசவமாகி வெளியில் வந்தோடனே அது துள்ளி 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 ஓடும். அதுக்கப்புறம் மூளை மாடாயிடும், வண்டி மாடாயிடும். இது போல் வந்து சிலது வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் கலப்பை இருக்கானு தெரியல, விவசாயத்தை கலப்பைக்கு அந்த மாடாயுமே தவிர எல்லா மாடும் ரேஸ் மாடாக நிற்காது, எல்லா மாடும் சல்லிக்கட்டு மாடாக நிற்காது. அது போல தான் சீமானும் போயிடுவான், இவன் சினிமாவிலேருந்து வந்துட்டான், இவன் ஒன்றும் தாங்க மாட்டான்டான்னு சொல்லி இவங்கெல்லாம் நினச்சி அச்சப்படுத்துறதுக்காக அப்பப்போ பிடிச்சி கொண்டு போய் சிறையில் போட்டாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த மண்ணில் நிலக்கரி கிடைக்குது, வைரம் கிடைக்குதுன்னா ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. மரங்கள் கொஞ்ச நாள் வந்து அதாவது ஒரு 50,000 ஆண்டுகள்னு நினைக்கிறேன், 50,000 ஆண்டுகள் வந்து மண்ணுக்குள்ளேயே கிடக்குது அப்படின்னா அது வந்து நிலக்கரியாக வரும். அதை விடவும் பல மடங்கு ஆண்டுகள் வந்து மண்ணிலே புதஞ்சு கிடக்கா அது வந்து வைரக்கல்லாக வரும் அப்படின்னு சொல்லி வரலாறுல நம்ம படிச்சிருக்கிறதுல சிலது கேட்டிருக்கிறோம், சில படிச்சிருக்கிறோம். அப்படி தான் அண்ணன் சீமானை நீங்கள் ஒரு தடவையும் கொண்டு போய் மண்ணில் அடக்கிற மாதிரி நீங்கள் வந்து மறைச்சி சிறையில் அடக்குனீங்களே தவிர அவர் எல்லார் மனதிலையும் அப்படியே நிறக்க வந்து சேர்ந்துட்டார். அவரை வந்து யாரும் இந்த மண்ணிலேருந்து அகற்றவே முடியாதுன்ற அளவுக்கு வந்து அண்ணன் வந்துட்டாருங்கிறத இப்போ தான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க? முதல் தேர்தல் நமக்கு சொன்னாங்க பாருங்கள், சரி தேர்தல் எல்லா இடத்துலையும் நிற்கிறோன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கான வேட்பாளர் இருக்காங்களா, போட்டி போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி நக்கல் நையாண்டி. ஏன்னா இவர்கள் இது வரைக்கும் தனியாக நின்னதே கிடையாது. திமுகவெல்லாம் பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவில் ஒரு தடவை நம்ம நின்று இருக்கா, அவ்வளோதான். பாக்கி யாராவது தோல்லையாக தான் நிற்பாங்க. இந்த முட்டி சித்தவன் நிற்பான் பாருங்கள், யாரோ தோல்லையாக பிடிச்சிக்கிட்டு இல்லை கையில் அந்த கோலை பிடிச்சிக்கிட்டு, அதுபோல் யாரையாவது ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறது தான் இவங்களுக்கு வேலை. அதனால் என்ன செஞ்சிட்டாங்க, அண்ணன் சீமானை பேச ஆரம்பித்து உளவியெல்லாம் தட்டி பார்த்தாங்க. முதல்ல அச்சப்படுத்தி பார்க்குறாங்க, அடுத்து அவதூறு எடுத்து விசுறாங்க. உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்துட வேண்டியது, அந்த அம்மா வந்து பேச வேண்டியது, பேசணுன்னா அது தூக்கி வந்து டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியது. அதுக்கு வந்து நம்ம ஆட்களும் வந்து இங்கே பார்த்திங்கன்னா சில ஊடகங்கள் அதுக்குன்னே இருப்பாங்க. அவங்களுக்கு காசு கொடுத்தா போதும். இங்கே வந்து மரக்கன்றுகள் நடுறாங்களா இல்லை மரம் நடுறாங்களான்னு தெரியாமல் மரம் நடுவிலாமா, மரம் ஏன் தான் நடுறீங்க, பொருள் எல்லாமே வந்து பிழையாகவே இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட வந்து ஒரு வால் போஸ்ட்டில் போட்டிருந்தாங்க, ஒரு பெண் அதாவது சின்ன குழந்தைக்கு வந்து பாலியல் துன்பம் நடக்குதுன்னா அந்த பாலியல் துன்பத்தை வந்து ருசிகர செயல்னு போட்டிருந்தான் ஒரு மிகப்பெரிய பத்திரிகையில். அது நம்ம பார்க்கும்போது டேய் என்னடா இது எப்படி இப்படி ஆகிட்டிய அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் வந்துச்சு. அது போல் தான் இப்போ என்ன செஞ்சாங்க, அண்ணன் சீமானை வந்து இனிமேல் வந்து நம்மளோட கடையெல்லாம் வைக்கணும், நம்ம கடையில் வந்து நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும்னா எதுவுமே வந்து இந்த இடத்துல சீமான் வரைக்கும் நடக்காது அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணன் சீமான் மேலே. ஏன்னா இப்போ கம்யூனிஸ்ட்டு எடுத்துக்கோங்க, இந்த விசிகா எடுத்துக்கோங்க, அந்த ஐயா விஜயகாந்தை வந்து காலி பண்ணுறதுக்காக எல்லா பேரும் ஒன்று சேர்ந்து விஜயகாந்த் ஐயா நீங்கள் தான் ஏன் முதல்வர் அமைச்சர்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஏன் முதல்வர்னு கொண்டு போய் அவரை போய் முன்னே நிப்பாட்டி வச்சு நான் தான் முதல்வரா அப்படின்னு நம்பினவர் தான். அதோட முடிஞ்சு போச்சு. அந்த அப்படி ஒரு கட்சி இருந்ததுக்கு உண்டான அடையாளமே தெரியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து அதை என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஒரு நல்லா வளர்ந்து வந்த கட்சியை முடிச்சிட்டாங்க. அன்றைக்கி அங்கே போய் நின்று என்ன பேசுனாங்க பார்த்தீங்கன்னா, திமுக பற்றி அவ்வளோ ஒரு பேச்சு, அவ்வளோ ஒரு எதிர்த்து பேசுனாங்க, அவ்வளோ ஒரு அவதூறாக பேசுனாங்க. அந்த பேசுகிறது வந்து திருப்பி வந்து இப்போ நம்மளால் பேச முடியாத அளவுக்கு வந்து பேசுனாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, திமுக போய் நின்று சொல்கிறாங்க, நாங்கள்லாம் வந்து பிஜேபியெல்லாம் வந்து எதிர்க்கிறோம், நாங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபெய் பாண்டை வச்சுலாம் போட்டு ஒட்டிட்டோங்க, எங்களெல்லாம் வந்து எதுவுமே செய்ய முடியாது, நாங்களாம் சங்கர் சிமெண்ட்டில் செஞ்ச அந்த கட்டிடத்தோட மிகப்பெரிய வலிமையான ஆளுங்க அப்படின்னு சொல்லி பேசி அங்கே நிற்கிறாங்க. அண்ணன் சீமான் இல்லை அப்படின்னா இது எல்லாருமே ஏற்றிருப்பாங்க தானே, அதானே உண்மை. அண்ணன் வந்ததுனால இவங்களுக்கு இது பிரச்சனை ஆகிடுச்சுல்ல. அப்போ இப்போ என்ன செய்கிறாங்க, இங்கே பிஜேபியின் பி டீம் அண்ணன் சீமான், நாம் தமிழ் கட்சி வந்து பிஜேபியின் பி டீம்னா. ஆனால் இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் அதிகமாக வழக்கு வாங்கினது நம்ம கட்சி தான். சொல்லப்போனால் நாங்கள்லாம் வந்து அதில் வழக்கு வாங்கியிருக்கிறோம். அதுபோல் எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வந்து வழக்கு வாங்கின ஆட்கள் இருக்கிறாங்க. இங்கே இந்த போராட்டத்து களத்துக்கே வராத, பல இடங்களுக்கு வராத, அப்போ வந்து அண்ணா திமுக பீரியடு தான், திமுக வரணும்னா வந்திருக்கலாம். ஆனால் இந்த சிஏஏ போராட்டத்துக்கெல்லாம் வரவே இல்லை. கடைசியில் ஏதோ ஒரு நாள் வந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திமுக பாசம் இருக்குல்ல, அந்த அண்ணன்கள் வந்து சொன்னாங்க. நான் கேட்டேன், என்னண்ணே இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு சொல்லி கூட நானே பேசியிருக்கிறேன். அப்போ என்ன நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, இது பல விஷயங்கள் இருக்கும்போது இப்போ வந்து பிஜேபியோட இங்கே முதல்வர் வேட்பாளரே அண்ணன் சீமான் தான் ஒரு விட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை உருட்டுறதுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானின் கட்சி இருக்குது, தமிழர்களுக்கான கட்சியாக இருக்குது,
மண் வளம், மலை வளம், காட்டு வளம், கனிம வளத்தை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியான கட்சி அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு வந்து சரியாக நிற்கிது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, இதுக்கு வந்து இன்னொரு பேரலால் இன்னொரு கட்சி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த கட்சி இருந்துச்சு இல்லை, எது நம்ம ரத்தத்தோட கட்சி, இந்த தமிழக வாழ் உரிமை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி. அந்த கட்சியில் நம்ம கட்சியிலேருந்து ஒரு 9 பேர் போய் சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 9 பேரும் 9 விழா எடுக்கிறாங்கங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விழா. அந்த விழா எடுக்கும் போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. அப்போ உட்காந்துட்டு பேச வேண்டியது. அவர்லாம் நடிகர் யார், நம்ம மருத்துவர் இளவஞ்சி முன்னாள் பேசினாங்க. அந்த வீடியோ இப்போ நான் பார்த்துட்டு தான் இதை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவங்க அதேபோல் அண்ணன் ஜெகதீச பாண்டியன், அவர் அதுக்கு மேலே. அதே போல் நம்ம வெற்றிக்குமாரனும் நல்லா தான் இருந்தார், ஏன் இப்படி பேசிட்டு அலையிறாருன்னு தெரியல. அவர் அதுக்கு மேலே இப்படி மாற்றி 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 பேசி என்ன செய்கிறாங்களா, இவர் வந்து ஒரு பிஜேபியோட ஒரு பி டீம் அப்படிங்கிறதெல்லாம் போய் இப்போ பிஜேபியோட முதல்வர் வேட்பாளரே இவர் தான் அப்படின்ற அளவு கொண்டு போகிறாங்களா. இதுக்கு சில பத்திரிகையாளர்களும் கூட போயிடுறாங்க. அவங்க துணையெல்லாம் போனதுக்கப்புறம் இங்கே என்ன செய்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து வந்து இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, டேய் சோத்துல கல்லுடா அப்படிம்பாங்க. எங்கடா கல்லுன்னு கேட்டால் பெரிய ஒரு கல்லை தூக்கி கவுண்ட் பண்ணி வைப்பார். இந்த பாரு இவ்வளோ பெரிய கல், டேய் இது எப்படா இது எப்படா சோத்தில் இருக்கும் அப்படின்னா நீ நம்பணும் அப்படிம்பாங்கல்ல. அதுபோல் நீங்களாம் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க செய்கிறாங்க. ஆனால் முட்டாள்கள் இல்லை. இந்த வீடியோ பார்த்து இதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்க என் மக்கள் முட்டாள்கள் இல்லை அப்படிங்கிறது 2026 நம்ம வந்து நிறைவேற்றி காட்டணும். அது எப்படி நம்ம காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாக்கு செலுத்தணும். அந்த வாக்கு யாருக்கு செலுத்தணும் அப்படின்னு பார்த்தா, கருணாநிதி ஐயாவோட மகனுக்கு செலுத்துறதை விட்டுறணும். அந்தாண்ட வந்து இப்போ வந்து நடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க நடிகரின் கட்சியில் உள்ளவங்க, அதை முடிச்சிடணும். அப்போ யாருக்கு செலுத்தணும்னா, உண்மையிலேயே நமக்காக யார் நிற்கிறாங்க, இந்த மண்ணுக்காக யார் நிற்கிறாங்க, சமரசம் இல்லாமல் யார் நிற்கிறாங்க, எல்லாராலையும் எதிர்க்கப்பட்டு அந்த சமயத்திலோட விலைக்கு போகாமல் யார் நிற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு விடை ஒன்று கிடைக்கும். அந்த விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானின் வழிகாட்டுதலில் வந்த அந்த பிள்ளைகளும் சில துரோகிகள் போனாங்கங்கிற விட்டுருங்க. அந்த துரோகிகள் அவ்வளோதான், அப்படி போயிட்டாங்க, அதை விட்டுருங்க. ஆனால் நீங்களும் நானும் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் தான் எதிர்கால சந்ததிக்கு வந்து நம்ம சரியான ஒரு தலைமுறைக்கு ஒரு சரியான ஒரு பாதையை வந்து நம்ம வந்து போட்டு போக முடியும் அப்படிங்கிற உணர்ந்துக்கிட்டு வர 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. அதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தம்பிகள்கிட்ட எப்போவும் சொல்கிறதான் இப்போவும் சொல்கிறேன், பதறாமல் இருங்க, சிதறாமல் இருங்க, உறுதியாக நம்ம வெல்வோம். நாம் தமிழர் கட்சி உறுதியாக வென்றே தீரும். அதுக்கு நீங்கள் நானும் சேர்ந்து உழைக்கணும். நன்றி, வணக்கம்.